ஆன்மீகத்தினுடைய அடையாளமா என்ன சொல்லுவோம்? சந்திரம் வச்சுக்கணும், குங்குமம் வச்சுக்கணும், துணி வச்சுக்கணும், இதெல்லாம் சொல்லுவோம். அதெல்லாம் யார்கிட்ட இருக்கும்? பெண்கள் தான் இருக்கும். எந்த ஆண்டியாவது இருக்கா? எந்த ஆண்டு இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி கோயிலுக்குள்ள வந்தனால இருக்கும். இதுல இருந்தே தெரியல யார் ஆன்மீகம் மனதில் இருக்காது. பட்டை நமக்கு பட்டை போடாம இருந்தா போதும். அதெல்லாம் உண்மை. பொதுவா ஒரு விசேஷத்துக்கு போனா யாரை விளக்கத்தை சொல்லுவாங்க? மகாலட்சுமியா மருமக வந்திருக்கா. இந்த கோயில்ல வந்தா மகாலட்சுமியா ஒரு நிகழ்வுக்கு வந்தா பெண்களை விளக்கேற்றணும்னு சொல்லுவாங்க. நம்ம கடவுள்களாக பெண்களை பார்ப்பதை விட பெண் கடவுள்கள் நிறைய இருக்கிறாங்க. வழிபடுறவங்க தாண்டி பெண்களே கடவுள் நான் சொல்றேன். ஆனாலும் வீட்டுக்கு ஆண்கள் யாரும் மதிக்க மாட்டேங்கிறாங்க, விட மாட்டேங்கிறாங்க. ரொம்ப வருத்தமா இருக்கு. நிறைய ஐயா வந்து நிறைய பேசிட்டு போனாங்க. கண்ணப்ப நாயனார் அதெல்லாம் சொல்லிட்டு போனாங்க. நிறைய ஆலயங்கள் இருக்கு. சிவ ஆலயங்கள் இருக்கு, பெருமாள் கோயில் இருக்கு, ஆஞ்சநேயர், இந்த மாதிரி நிறைய ஆண் கடவுள்களுடைய ஆலயங்கள் இருக்கு. ஆனால் அதையெல்லாம் விட பல மடங்கு பெண் ஆலயங்கள் இருக்கு. உண்மைதானே? வீதி வீதிக்கு ஒரு மாரியம்மன் கோயில் இருக்கும், வீதி வீதிக்கு ஒரு காளியம்மன் கோயில் இருக்கும். அதெல்லாம் காளியம் அந்த கோயில்ல எப்படி உருவானதுன்னு நினைக்கிறேன். ஒரு வரலாற்று சம்பவத்தை நான் சொல்கிறேன். நான் சிவகங்கை மதுரை மாவட்டத்திலிருந்து வந்திருக்கேன். எங்க மாவட்ட பக்கத்தில் இருக்கிற சிவகங்கை மாவட்டம். அதுல வந்து வேலு நாச்சியார் இல்லையா, நம்முடைய இந்திய விடுதலை போராட்டத்தில் வந்த முதல் பெண்மணி. அவருடைய கணவர் முத்துவடுகநாதர் வந்து இறந்து போறாரு. தன்னுடைய தப்பிச்சு போக முயற்சி பண்றாங்க. அப்போது ஒரு பெண்மணியை பார்த்துட்டு அவங்க போறாங்க தப்பிச்சு. அப்ப அந்த பெண்மணி சொல்றாங்க, இந்த இடத்த விட்டு நீங்க அந்த போயிருங்க, அந்த பக்கம் பிரிட்டிஷ்காரெல்லாம் வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் போயிடுறாங்க. தப்பிச்சு போயிடுறாங்க. பிரிட்டிஷ்காரன் வரான் வந்து, ஏமா எங்க போனாங்க நீ பாத்தியா வெளிநாச்சு? நான் பார்த்தேன், ஆனா நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு நம்ம சொல்லி அது அந்த ஒரு இடத்துல இந்த சொல்ல மாட்டியா, சொல்லுங்கன்னா உனக்கு தலையை வெட்டிடுவேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்படியா, தலையை வெட்டினா பரவாயில்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த தலையை வெட்டி போட்டாங்க. அவருடைய நினைவாக வெற்றுடை காளியம்மன் அப்படிங்கிற ஒரு கோயில் சிவகங்கையில் இருக்கு. இது அவருடைய பக்தி, நாட்டின் மேல் கொண்ட பக்தி, அந்த தேசத்தின் மேல் கொண்ட பக்தி. இப்படிதான் இந்த மாதிரி ஒவ்வொரு பெண்ணும் இப்படித்தான் கடவுளாக்கப்பட்டுள்ளார். நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்க மாரியம்மனா இருந்தாலும் சரி, காளியம்மனா இருந்தாலும் சரி, உண்மையில் பக்தியோடு இருந்த ஒரு பெண் கடவுளாக்கப்பட்டுள்ளார். அதுதான் நாங்க சென்னையில பணியாற்றிட்டு இருந்தேன். அப்ப எல்லாம் பார்த்தா வீதி வீதிக்கு கோயில் இருக்கும். கோலவிளியம்மன், அங்காள பரமேஸ்வரி, துணுக்கானத்தம்மன். அப்பெல்லாம் நாங்க விடுதியில் இருந்தோம். சாமி கும்பிட்றதை விட வேகமா போய் நமக்கு பிரசாதம், பெரும்பாலும் பிரசாதங்களை நோக்கி தான் நம்மளுடைய இன்னைக்கு ஆன்மீகம் போயிட்டு இருக்கு. காரைக்கால் அம்மையாரை பத்தி சொல்லணும். அவர் சொன்னாரு, கர்ணன் வந்து கொடையாளராக இருந்தார். மணிமேகலை வந்து அச்சய பாத்திரம் வச்சிருந்தாங்க, எல்லாருக்கும் தெரியும். எல்லாருக்குமே உணவை வாரி வழங்கக்கூடியவங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு கட்டத்தில் அவங்க தானம் அச்சய பாத்திரத்தை கொடுக்குற உணவை வந்து வாங்குறதுக்கு ஆளே இல்லையாமா. அப்படி இருக்கிற கட்டத்துல எனக்கு இந்த அச்சய பாத்திரமே வேணாம் தூக்கி எறிஞ்சாங்களாமா. அதை விட கர்ணனுடைய கொடையெல்லாம் என்னங்க பெருசு? நான் தானம் செய்யணும், எல்லாம் செய்யணும், ஆனால் நான் கொடுக்கறதை வாங்குவதற்கு ஆளில்லை என்பது இந்த அச்சய பாத்திரத்தில் இருந்து என்ன பிரயோஜனம் சொல்லி தூக்கி போட்டாங்களாம். இது மாதிரி நிறைய இதை சொல்லலாம். ஆன்மீகத்தில் பெண்கள் வந்து ஆழ்வார்கள், ஆண்டாளுடைய பக்தி பெருமாளையே அவரை திருமணம் செய்ய வைத்தது. மீனாட்சியுடைய பக்தி சொக்கநாதரை திருமணம் செய்ய வைத்தது. அப்படிலாம் சொல்லலாம். ஒரு பெண், ஒரு சாதாரண ஒரு பெண், திருப்புவனம்னு சொல்லிட்டு ஒரு ஊர் மதுரை பக்கத்துல இருக்கு. அங்க பொன்னணையாள் அப்படிங்கிற ஒரு நடன மாது இருந்திருக்காங்க. அவங்க வந்துட்டு தன்னுடைய வருகின்ற வருமானத்தை எல்லாம் சிவனை உருவாக்குவதற்காக செலவழிச்சிருக்காங்க. ஒரு தங்கத்துல சிவபெருமானை தங்கத்தில் உருவாக்குவதற்காக முயற்சி பண்ணியிருக்காங்க. ஆனா ஒரு கட்டத்தில் அவங்களுக்கு பணமே இல்லாம போயிருக்கு. இல்லாம போனதும் என்ன பண்றதுன்னு தெரியல. ஐயோ, நம்ம மேல பக்தி கொண்ட பெண்ணிற்கு உருவாக்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் சிவபெருமான் என்ன பண்ணியிருக்காரு, அவருடைய கனவுல வந்து, உங்க வீட்டுல இன்னைக்கு போய் உங்க வீட்டுல இருக்க செம்பு ஈயம் எல்லாம் இருக்கும், என்னெல்லாம் இருக்கும், அதையெல்லாம் வந்துட்டு ஏதோ ஒரு எரிச்சுது, எல்லாமே தங்கமாயிடும் அப்படின்னு சொன்னாங்களாம். சொன்னதே அதே மாதிரி சொன்னாங்க விட அது மாதிரி அந்த பொண்ணு போய் வீட்டில் போய் எல்லாத்தையும் எரிச்சுக்கும் தங்கமாயிருக்கு. தங்கமாயிட்டு தங்கத்தை வைத்து அழகாக ஒரு சிவன் சிலையை உருவாக்கிட்டு அப்படியே அந்த அழகுல மயங்கி போய் அந்த கண்ணத்தை வந்து அப்படியே சிவபெருமான் சிலையை செஞ்சு கண்ணத்தை வந்து கிள்ளி இருக்காங்க. ஒரு நடன மாது அந்த கண்ணத்தை கிள்ளினதுமே அதுல இருக்க தடம் வந்து இன்னும் அப்படி இருக்கா. அப்படின்னா அவருடைய பக்தி எந்த அளவுக்கு இருக்கும்? உண்மையிலேயே பெண்களுடைய பக்தி என்பது ஒரு பெரிய விஷயம்.
நதிகளினுடைய பெயர்கள் எல்லாம் என்னதுல இருக்கு? பெண்களுடைய பெயர்கள்ல தான் இருக்கு. முருகப்பெருமான் முடிச்சிருங்க. முருகப்பெருமானை வளர்த்தது 6 பெண்கள். அஷ்டலட்சுமி, சப்தகன்னி, இந்த மாதிரி பெண் கடவுள்கள் தான் நிறைய இருக்குது. அதனால நம்ம வணங்கக்கூடிய தெய்வங்களும் பெண்கள் தான் நிறைய இருக்காங்க. அடுத்து எங்க அண்ணன் மதிவாணன் அவர் பேச வருவாரு. அவர் கொடுமுடில இருந்து வர்றாரு. இதோட சொல்லி முடிக்கிறேன் ஐயா. அவர் வந்து போன மாசம் ஒரு பட்டிமன்றம் பேச போயிருந்தா அவங்க ஊருக்கு. போனதும் தங்காணி எங்க ஊருக்கு வந்துருமா, அவர் நடுவராக இருந்தாலும் நாங்கள் பேச போனோம். நம்ம ஊருக்கு வந்துருமா கொடுமுடி கோயிலுக்கு போகணும்னு சொன்னாரு. தெரிஞ்சுக்கிட்டு அவங்க வீட்டுக்கு போனேன். போனதும் என்னென்ன இது நம்ம ஊரா, இல்லை ஜீவா ஊர் அப்படின்னாரு. அப்படியா? ஓ ஜீவா, அவங்க அண்ணியாவுடைய பெயர். பக்கத்தில் இருக்க எல்லாமே கிடையாது ஜீவா ஊர், அம்மா ஜீவாவோட அம்மா வீடு, அத்தை வீடு அப்படின்னு தான் சொன்னார். ஏன் தெரிஞ்சா அவர்களுடைய ஆன்மீகம், அவருடைய துணைவியாருடைய ஆன்மீகம் அவரை அங்கே கொண்டு வச்சிருக்கு. அவர் அதுக்காக கோயிலில் போனால் அவருக்கு ஒரே பாராட்டு மழை, எல்லா மழையும் நடக்குது. மாலை தான் எல்லாமே நடக்குது. என்னை கூப்பிட்டு போனார். மாமனாருடைய இதை வச்சு நீங்கள் வந்து இங்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஆண்களுடைய பக்தி எல்லாம் எதையாவது ஒன்றை எதிர்பார்த்து தான் இருக்கிறது. பெண்களுடைய பக்தி வந்து அப்படிலாம் கிடையாது. அவளுடைய பக்தி முழுவதுமாக தனக்கு கிடையாது, மற்றவர்களுக்காக, தன்னுடைய குடும்பத்திற்காக தான் இருக்கு மெய்யா. அதனால ஆன்மீகத்தில் அதிக அளவில் பெரும்பாலும் ஈடுபட்டவர்கள் அன்றைய காலத்திலும் சரி இன்றைய காலத்திலும் சரி என்றுமே பெண்களாகத்தான் இருப்பார்கள் என்கிற மாற்று கருத்து இல்லை என்பதை நீங்களும் உங்களுடைய கரவழியாக உறுதி செய்வீர்கள் என்று கூறி நன்றி.